إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وتأكلون التراث أكلا لما وتحبون المال حبا جما صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام لا يدخل الجنة قاطع رحم صدق رسوله النبي الكريم وكما قال عليه الصلاة والسلام. இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய வல்லோ நாம் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவனை போற்றுகின்றோம், புகழுகின்றோம். உத்தம தூதர், சத்திய சீலர், சன்மார்க்க போதகர் சர்தார் துஆல முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை அன்வனுவாக எடுத்து நடந்த முஃமினான ஆண் பெண் ஒவ்வொருத்தர் மீதிலும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றம் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னர் புனிதமான இந்த ஜும்ஆவினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உடலும் உடையும் சுத்தமாக இருக்கக்கூடிய நிலைமையிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அல்லாஹ்வுடைய இல்லமாம் இந்த பள்ளிவாயிலே வந்து அமர்ந்து இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன விடயங்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி கட்டளையாக பிறப்பித்திருக்கின்றானோ அப்படியான ஒவ்வொரு விடயங்களையும் எம்மால் இயன்ற அளவு முயற்சி செய்து எடுத்து நடக்கும்படியும், எதை விட்டும் தவிர்த்து நடக்கும்படி ஹராம் என்று தடுத்திருக்கின்றானோ, தடை கட்டளை விதித்திருக்கின்றானோ அப்படியான ஒவ்வொரு காரியங்களை விட்டும் 100% முற்று முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, ரமலானுடைய மாதத்தை முடிச்சிட்டு ஷவ்வாலுடைய மாதத்திலையும் கடைசி பகுதியில நாங்க இருக்கிறோம். இன்னைக்கு ஷவ்வால் 23 போறார். அன்புக்குரியவர்களே, துல்கஅதா, துல்ஹஜ், துல்ஹிஜ்ஜா, ஹஜ்ஜுடைய ரமலானுடைய மாதம் எப்ப முடியுதோ ஹஜ்ஜுடைய மாதங்கள் ஆரம்பிச்சு ஹஜ்ஜுக்காக வேண்டி தயாராகும். அன்புக்குரியவர்களே, எனவே அதற்காக வேண்டி நியத்து வைக்கக்கூடியவர்கள், தயாராக இருக்கக்கூடியவர்கள், குர்பானுக்காக வேண்டி தயாராக இருக்கக்கூடியவர்கள், பிளான் பண்ணி இருக்கக்கூடியவர்கள் இப்பொழுதிலிருந்து என்ன விடயங்களில் மிக முக்கியமாக எங்களை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை நாம் இந்த இடத்திலே அலசினால் அது இந்த காலத்துக்கு அது சால பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதுதான் அன்புக்குரியவர்களே அனந்தர சொத்துடைய விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது, மீராஸ். அன்புக்குரியவர்களே, சில பாவங்கள் இருக்குது. அந்த பாவத்துக்கு உலமாக்கள் சொல்லுவார்கள் ஜராஇமுல் குப்ரா என்பதா, பெரும் பாவம் அது. ஆனால் சமூகத்துல அதிகமான பேர் அந்த பாவத்துல யதசாஹலு ஃபீஹல் பஅத் வயஸ்புது ஃபீஹல் பஅத், பெரிய கூட்டம் அந்த பாவத்துல பொடுபோக்கு செய்யறது. அத பாவம் என்றே கணக்கெடுக்கிறல்ல, சிறுசாத்தான் பார்க்கறது. நிறைய பேர் அந்த பாவத்துல புழுந்திக்கிறார். அன்புக்குரியவர்களே, அந்த பாவம்தான் நான் அவசரமாக போறேன் தலைப்புக்குள்ளால. அக்குலுல் மீராஸ், அனந்தர சொத்தை சாப்பிடுறது. அக்குலுல் மீராஸ், அனந்தர சொத்து எப்படி யாருக்கு அந்த பாக பிரிவு பிரிச்சு கொடுக்கப்படணுமோ அதுல சரியான கவனம் செலுத்தாம அதுல பொடுபோக்கு செய்யறது, உரியவர்களுக்கு அதை கொடுக்காம ஒருத்தர் மட்டும் எடுத்துக்கொள்றது, அது நினைச்ச மாதிரி பிரிச்சு கொள்றது, அவர்களுக்கு வசதிக்கேற்ற மாதிரி பிரிச்சு கொள்றது. அன்புக்குரியவர்களை நாம் ஆரம்பத்திலே விளங்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
சில பாவங்களுக்கு தண்டனைய மறுமையிலையும் கொடுப்பான், உலகத்திலையும் கொடுப்பான். அந்த உலகத்துல அல்லாஹ் தண்டனை கொடுக்கக்கூடிய பாவங்களுடைய லிஸ்ட் பட்டியல்ல இந்த அக்குலுல் மீராஸ் உலகத்துல பிறர் சொத்தை அபகரிக்கிறார். தன்னுடைய சகோதரனாக இருந்தாலும் சரி, தன்னுடைய சகோதரியாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் காட்டக்கூடிய முறையில அந்த அந்த வராசத்தை, அனந்தர சொத்தை சரியான முறையில பிரிச்சு கொடுக்காம அதுல பொடுபோக்கு செய்யறது, அதை அபகரிச்சு கொள்றதுக்குதே உலகத்துல அல்லாஹ் எங்களுக்கு தண்டனையை கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தண்டனையை கொண்டு. அன்புக்குரியவர்களே, மக்கள்ல மிக கெட்ட மனிதன் ஷர்ருன் நாஸ் ஃபித் துன்யா மன் இதா தமிஅ சர. ஆசை வந்துட்டா அது எனக்கு தான் கிடைக்கணும். கெட்ட மனிதன் ஷர்ருன் நாஸ், உலகத்திலே கெட்ட மனிதன். ஆசைண்டா அடுத்தவன் ஆசையை பத்தி யோசிக்கிறது இல்ல, களவெடுக்கிறது. சரக்கா என்று சொன்னா களவெடுக்கிறது. வமன் இதா ஷபிஅ, களவெடுத்து சாப்பிட்டாச்சா, வயிறு நிறைஞ்சிட்டா, இப்ப பாவம் செய்யறது. ஃபஸக, பாவம் செய்யறது, அபகரிக்கிறது, அபகரிச்சு சாப்பிடுறது, பாவம் செய்யறது. தேவைப்பட்டா வைத தாஜ நஹஷ, சந்தர்ப்பம் கிடைச்சா பாம்பு கொத்துற மாதிரி கொத்தி கொள்றது, இந்த மிருகங்கள் கவ்விக்கொள்ற மாதிரி கவ்விக்கொள்றது. இந்த நஹஷ என்ற வார்த்தையினுடைய அர்த்தத்தை தான் நான் சொல்றேன். கவ்வுறது, கொத்தி கொள்றது. அன்புக்குரியவர்களே, வமினல் ஊரி ஃபில் ஜூரி, ஊரி ஃபில் ஜூரி மினத் தஅம்முகி ஃபில் ظுல்ம் அக்லுல் மீராஸ். அநியாயம். அன்புக்குரியவர்களே, மிகப்பெரிய அநியாயம். அநியாயத்துடைய ஆழத்துக்கு அப்படியே போயிட்டார். தண்ணிக்குள்ளுக்கு தாண்டு மிச்சம் தூரம் பணிய போயிட்டார். செல்வம் தாழ்றது, முழுக்க தாழ்றது ஒண்டிக்குது, தாண்டு பணிய போறதுக்கு தான் இந்த வாரம். அல் ஊர் மினல் ஊரி ஃபில் ஜூர் அக்லுல் மீராஸ். அனந்தரக்காரர்கள் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுக்காம அபகரிச்சு கொள்றது, அல்லது அது சரியான முறையில் அதை கையாள்றது இல்லை. மின் ஆதமித்தும், மனிதன் விழக்கூடிய பாவங்கள்ல மிகப்பெரிய பாவம் என்பதாக வந்திருக்கு. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் இதைத்தான் சொல்றான், வதஅகுலூன துராஸ அக்லல் லம்ம. அனந்தரக்காரருடைய சொத்தை சரியான முறையில் பிரிச்சு கொடுக்காம அப்படியே ஃபுல்லா எடுத்துக்கொள்றது. ஒத்தர் எடுத்துக்கொள்ற, அப்படியே ஒத்தர் அதை அவருடைய பலைய பார்த்து எடுத்துக்கொள்றது, எல்லாரும் திட்டம் போட்டு எடுத்துக்கொள்றது. அன்புக்குரியவர்களே, நான் ஏன் இந்த தலைப்பு பேசுறேன்றதை நான் ஆரம்பத்துல சுட்டி காட்டிட்டேன். அன்புக்குரியவர்களே, பின்னால பேசிக்கொண்டு போற நேரத்துல உங்களுக்கு விளங்கும் இந்த காலத்துக்கு இது எவ்வளவு பொருத்தம் என்பது, எவ்வளவு முக்கியம் என்று சொல்லக்கூடிய விஷயம் விளங்கும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சொல்றான், அப்ப முழுமையாக எடுத்துடுவான், முழுமையாக எடுத்துடுவான். உள்ள புழுங்குற அந்த வார்த்தை தான். அன்புக்குரியவர்களே, சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி எடுத்துட்டாரு, அவருக்கு என்ன தண்டனையை கொடுக்கிறான்? அவருக்கு என்ன தண்டனை? இந்த அநியாயத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலையும் தண்டனை கொடுக்கிறான், மறுமையில தண்டனை கொடுக்கிறான், மறுமையிலையும் தண்டனை கொடுக்கிறான். ஃபராயிலுடைய அனந்தர சொத்துக்கள் சம்பந்தமா அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். பேசிக்கொண்டு போகக்கூடிய நேரத்துல கடைசியில் அல்லாஹ் சொல்றான் ஒரு வார்த்தை, வதில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய வேலி, வரையறை, அல்லாஹ் போட்டிக்கிற கோடு, அதை நீங்க தாண்டப்படாது. அல்லாஹ் எங்களுக்கு போட்டிக்கக்கூடிய சட்டம், நாங்க ஒரு சட்டம் போட்டுக்கணும். இந்த ஊரால் அன்புக்குரியவர்களே, சில முஸ்லிம் ஊர்கள் இருக்கு, ஊர்ல சட்டம் போட்டு தான் இருக்கும், ஆனா அவங்க சட்டம் போட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், நான் அப்படி செல்ல வரேன்னா என்ன விஷயத்து செல்ல வரேன், ஒரு பெண் பிள்ளைய திருமணம் முடிச்சு கொடுக்குறேன்னா ஊட்ட கொடுக்குறேன்னா அது அவங்களோட சட்டம், இது அல்லாட சட்டமா? ஊட்ட கொடுக்கணும்,
காணியை கொடுக்கணும், காரை கொடுக்கணும், வாகனத்தை கொடுக்கணும், அவருடைய தரத்துக்கு ஏதுற மாதிரி, அவருடைய படிப்புக்கு ஏத்த மாதிரி. அப்ப அல்லாஹ் சொல்றான், இது அல்லாஹுடைய வரையறை, அல்லாஹுடைய வரையறை. இந்த வரையறைய என்ன செய்யக்கூடாது? வலா தஅததுஹா, அத நாங்க அந்த சட்டப்படிதான் செய்யும், அதை மீறி நாங்க போகக்கூடாது. யஹுதூதுல்லாஹ், அதை கடக்கக்கூடாது. அல்லாஹ் போட்டு இருக்கக்கூடிய வரையறை அப்படி கடந்துட்டார் என்றா அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய வரையறைய, அல்லாஹுடைய சட்டத்தை மீறினா எங்க போவோம்? நாங்க சுமக்க வேண்டி வரும் சஹத்தில்லா, அல்லாஹுடைய அஸ்ஸவஜல்ல, அல்லாஹுடைய கோபத்தை நாங்க சம்பாதிக்க முடியும், அல்லாஹுடைய கோபத்தை. எனவே அன்புக்குரியவர்களே, யாரு அனந்தர சொத்துக்களை தான் மட்டும் அபகரிச்சு கொண்டிருக்கிறாரோ அவர் நினைக்கணும், யௌமன்மா சதகிஃபு பைன யதையில்லாஹ், அல்லாஹுக்கு முன்னால ஒரு நாள் பேய்த்திருக்கு வக செல்லி ஆகும் என்றத உள்ளத்துல ஞாபகப்படுத்திக் கொள்றது ஆக பிரதானமாக முக்கியம். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலையும் அபகரிச்சா, அனந்தர சொத்து அபகரிச்சா அதுக்குரிய தண்டனையை கொடுக்கிறான், மறுமையில தண்டனை கொடுக்கிறான். உலகத்துடைய தண்டனையை ஞாபகப்படுத்துறதுக்கு முன்னால மறுமையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய தண்டனை ஃபஅகுலுல் மீராஸ் ஃபில் ஆஹிரா, அவர் ஆகிரத்துல யதுகுலு ஜஹன்னம், நரகத்துக்கு போவார், நரகத்துக்கு தான் போவார். உலகத்துல ஒரு தாய் தகப்பனுடைய சொத்து புள்ளைகள் எல்லாருக்கும் போகணும், ஒருத்தர் அபகரிச்சிட்டார், அல்லது குறிப்பிட்ட யாரோ எடுத்துட்டு போயிட்டார் என்று சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆகிரத்தில் உள்ள தண்டனை நரகம், யுஅஸபு ஃபீ ஜஹன்னம், நரகத்துல அதாபு செய்யப்படுவார். ஹராம், அடுத்தவங்களோட சொத்து, காணி வீடு அல்ல, அது ஒரு சின்ன ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அடுத்தவங்களுக்கு போய்த்து சேரணுமாக இருந்தா அதை நாங்க எங்கட டேலண்ட்டை வச்சு, எங்கட பலத்தை வச்சு அதை எடுக்கிறது கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடுத்தவங்கட சொத்தை எடுத்து சாப்பிடுறதுக்கு இது ஹராம். எடுத்து சாப்பிட்டவருக்கு என்ன நடக்கும்? அந்த ஹராம் எங்க கொண்டு போய்த்து சேர்க்கும் என்றா யஜஅலு ஸாஹிபஹு ஃபீ ஜஹன்னம், நரகத்துல கொண்டு போய் சேர்க்கும். இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐயுமா லஹ்முன் நபதத் மின் ஹராம் ஃபன்னாரு அவுலா பிஹ், ஹராத்துல வளர்ந்த உடம்பு, மாமிசம், ஒரு அங்கம், இது நரகத்துக்குத்தான் தகுதி. எனவே எங்கட உடம்ப நாங்க இதிலிருந்து பாதுகாத்துக் கொள்றது ஆக முக்கியம். எனவே அடுத்ததாக வந்திருக்குது லையதுகுலல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு போகவே மாட்டாங்க. அரபியில லன் என்ற செல்லக்கூடிய வார்த்தை இருக்குதே, பெய்த்துட்டு நரகத்துக்கு பெய்த்துட்டு தண்டிக்கப்பட்டுட்டு திருப்பி சொர்க்கத்துக்கு போக கிடைக்கும் என்ற வார்த்தை அல்ல. உலமாக்கள் சொல்லி காட்டுறாங்க, லன் யதுகுலல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு போக கிடைக்கும். இதுல எல்லாரும் கவனம் இல்லாம இருக்கிறது, பொதுப்போக்காக இருக்கிறாங்க. இது எத்தனையோ பேர் தனக்கு ஹலாலாக்கி கொண்டிருக்கிறாங்க. இந்த ஆயத்தை எல்லாம் அவர்கள் புறக்கணிக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் விரிவாக பேசுறான், பாக பிரிவை பத்தி, சொத்து பிரிக்கிறத பத்தி அல்லாஹ் பேசுறான். இதை நாங்க படிக்கணும், இதுல சரியான சட்ட திட்டத்தை விளங்கி அதை நாங்க பின்பற்றோனும். உண்மையிலே அன்புக்குரியவர்களே, இதுல யாரு எந்த குடும்பம் பொதுபோக்கு செய்வாங்களோ இவங்க தீனல, மார்க்கத்தில, இந்த ஷரீஅத்தில மிக முக்கியமான விஷயத்தை பொதுபோக்கு செஞ்சவங்க என்பதாக எழுதப்பட்டது. فإنه أنكر شيئا معلوما من الدين بالضرورة, மிக முக்கியமானது. ஜும்மாக்கு வாரது முக்கியம் தானே, ஜும்மாக்கு வாரது முக்கியம்னாலதான் எல்லாரும் ஜும்மாக்கு வாரது. ஜும்மா விட்டுட்டு எங்க போகணும்? இத மாதிரி முக்கியம்தான் இந்த விஷயத்துல கவனம் எடுக்க. அன்புக்குரியவர்களே, தாஇமன் அபதா நரகத்தில் அல்லாஹ் பாதுகாக்கணும். உலமாக்கள் கிதாபுகள் எடுத்தெழுதி இருக்கிறாங்க, நரகத்துல
அவர் நிரந்தரமாக இருக்க வேண்டியவர், சொர்க்கத்துக்கு போக கிடைக்காது. எனவே நாங்கள் இதை விளங்குவோம். உலகத்துல கொஞ்சம் சொத்துக்காக வேண்டி, கொஞ்சம் சின்ன அன்புக்குரியவர்களே இந்த லாபத்துக்காக வேண்டி மறுமையுடைய வாழ்க்கையை நாங்கள் பாழாக்கிடக் கூடாது என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நாங்கள் விளங்குறது ஆக பிரதானம். சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத்துல வந்திருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹதீஸி, லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉ ரஹீம். காத்திஉ ரஹீம், உறவை துண்டிச்சவன் சொர்க்கத்துக்கு போக மாட்டான். உறவை துண்டிக்கணும். இன்றைக்கு நிறைய உறவு துண்டிக்கப்பட்டிருக்கு. வாப்பா மகன் பேசுறதில்ல, நானா தம்பி பேசுறதில்ல, தங்கச்சி பேசுறதில்ல. பாருங்களே, இதுக்கு பின்னணியை பார்த்தா கூடுதலான இந்த சொத்து பிரச்சனை, அடிப்புடி. நேத்து மோனாத்துக்கு கூட பாக்குறோம் ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகி, ஒரு வாப்பாக்கு ஒரு மகன் அடிக்கிற அடி, அகினே கண்ணால மூக்கால ரத்தம் வருது, அகினே மௌத்தா போறார், இறந்து போறார். பார்த்திப்போம் நாங்க. இது ஒன்று ரெண்டில் அடிக்கடி வாரது. உறவு பார்த்தா சொத்து பிரச்சனை, சொத்து பிரச்சனை. அன்புக்குரியவர்களே, உறவு துண்டிக்கப்படும். எத்தனையோ பேர் உறவு எந்த சம்பந்தமும் இல்லை. துண்டிப்புக்கு காரணம் யாரு? உறவு துண்டிக்கிற விஷயத்தை நாங்க பேசுறதான். ஆனா உலமாக்கள் எழுதுறாங்க, உறவை யாரு துண்டிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறானோ அவன் தான் உறவை துண்டிச்சவன். அதுக்கு நான் செல்ல வரல, அடுத்த எங்கட சொத்தை அடுத்த எடுத்துட்டு போய்த்து நான் பேசாம இருக்கணும், உறவை துண்டிச்சுட்டு இருக்கணும்னு செல்ல வரல. அவன் காரணமாக இருக்கிறான். அதுக்கு முடிவு செய்யறது அல்லாஹ். காத்திஉ ரஹீம் யகூனு அன் தரீகி அக்லிமியா, அதாவது அனந்தர சொத்து சாப்பிடுறதுனால, அனந்தர சொத்தை எடுத்துக்கொள்றதுனால தான் இந்த உறவு முறிக்கிறது செல்லக்கூடிய சப்ஜெக்ட் வருது. இதாலதான் நாங்க பார்க்கிறோம் நிறைய உறவுகளுக்கு இடையில பிரச்சனை. எனவே இது உலகத்துடைய வாழ்க்கையில எவ்வளவு டேஞ்சரான விஷயம் என்று செல்லக்கூடிய விஷயத்தை நாங்க விளங்கணும். அல்லாஹ் எங்களுக்கு காட்டக்கூடிய பாதையிலிருந்து நாங்க தூரமாகி கொண்டு போறோம் என்று செல்லக்கூடிய விஷயத்தையும் நாங்க இந்த இடத்துல நாங்க விளங்கிக் கொள்வது ஆக முக்கியம். அதே போல் அன்புக்குரியவர்களே, உலகத்துல அல்லாஹ் உறவ, அதாவது உலகத்துல அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை என்னண்டா, இந்த மீராசுடைய விஷயத்துல வராசத்துடைய விஷயத்தை சரியான முறையில கொடுக்கல, அதை அபகரிச்சு கொண்டோம் என்றா அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை லா யுக்பலு லஹு அமலுன் லா யுக்பலு லஹு தாஅத்து, அவருடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார், தாஅத் வழிபாடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ஒரு மனிதர் என்ன செய்யறா, இன்ன ரஜுல லவ் ஸனஅ அஅதம தாஅத், இப்போ ஒரு பெரிய ஒரு வழிபாடு, ஒரு கிரியை செய்ய போறார், ஒருத்தர் முன்னோக்கிறார், ஒரு கிரியை. என்ன கிரிய? பிரயாணம் ஒன்று செய்ய போறாரு. 10 லட்சம் அல்ல, 15-20 லட்சம். எவ்வளவு செலவழிச்சு ஹஜ்ஜிக்கு போற, உம்ராக்கு போறாங்க. அன்புக்குரியவர்களே, பிரயாணம் ஆதமுத்தாத் இஸ்லாத்துல மிக முக்கியமான கடமை. சனா ஆதமுத்தாத் கல் ஹஜ் அலா சபீலில் மிசால், உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்ட அன்புக்குரியவர், ஹஜ், ஹஜ்ஜிக்கு போயிட்டா என்ன, இவர் ஹஜ்ஜி செஞ்சா எத்தனை வயசுல செஞ்சாலும் சரி, பெய்தா கயௌமி வலதத்ஹு உம்மு, என்ன ரஜஅ கயௌமி வலதத்ஹு, அவர் திரும்பி வார நேரம் எப்படி வருவார்? அன்று பிறந்த பாலகனை போல வருவார். எல்லா பாவம் மன்னிக்கப்படும். ஆனா இல்லா ஒத்தனுக்கு மன்னிக்கப்பட மாட்டாது. ஹஜ்ஜிக்கு போகும்போது சொத்து பறிச்சுட்டு ஹஜ்ஜிக்கு பேசிக்கிறான். இவர் முழு குடும்பத்துல சொத்து இவருட கையில, ஒத்தர் எடுத்து ஒத்தர் அபகரிச்சு. இப்ப நல்ல வசதி, குர்பானும் கொடுக்கிறார், ஹஜ்ஜிக்கும் போறார், நிறைய பிரயாணங்கள் செய்வார், எல்லாம் செய்யணுமே. அடுத்தவங்களுக்கு தின்றதுக்கும் சாப்பாடு இல்லை, கஷ்டத்துல இருக்கிறாங்க, கூலி வீட்டுல வாழ்றாங்க. பிரச்சனை ஆக்கி கொள்ளக்கூடாது. எத்தனையோ பேர் என்ன கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? அல்லாஹ் இவனுடைய ஹஜ்ஜ கபூலாக்குவானா? இவன் ஹஜ்ஜி இவன் பாவத்தை மன்னிக்குமா? இவன் ஏன் ஹஜ்ஜி செய்யறது? இவன் ஹஜ்ஜே செய்ய தேவையில்ல, இவன் உம்ரா செய்ய தேவையில்ல, இவன் ஊருக்கு காட்டுறதுக்கு குர்பான் கொடுக்க தேவையில்ல. அன்புக்குரியவர்களே, இதா ஹஜ்ஜ ரஜுலு பில் மாலில் ஹராம், அதை சொத்தை பறச்சிருந்தாலும் சரி, ஹராத்துல செஞ்சாலும் சரி, ஃபகால பைத்து சொல்றான், எல்லாரும் லப்பைக் சொல்றாங்க, அல்லாஹும்ம லப்பைக் யுலப்பி மஅல் முனப்பீன்
கஅன்னஹு யதுன்னு அன்னல்லாஹ் யக்பல், அல்லாஹ் என்ன கபூல் செஞ்சிட்டான். அழுது ஹஜருல் அஸ்வதை பார்த்து கொண்டு, அன்புக்குரியவர்களே, இவர் நினைச்சிட்டாரு நான் சுத்தவாளி ஆகிட்டேன். லாக்கின் அல்லாஹ், அல்லாஹ் சொல்லுவார் சையுனாதி வயுரத்து அலைஹி வயகூலு லஹு லா லப்பைக் வலா சஅதைக். இவர் லப்பைக் சொல்லுவாரு, ஆனா அல்லாஹ் சொல்லுவான் பதில், உனக்கு லப்பைக்கும் கிடையாது, உனக்கு சஅதைக்கும் கிடையாது. எது வரைக்கும் என்றா ஹத்தா தருத்த மா ஃபி யதிக், நீ யார்கிட்ட எல்லாம் அபகரிச்சியோ, எந்த ஹராத்தில எல்லாம் வாழ்ந்தாயோ அதெல்லாம் ரிட்டர்ன் பண்ணணும். அதை குடு, அதை சரி செஞ்சுட்டு வா. இப்போ உனக்கு லப்பை, இப்போ உனக்கு சாதை, இப்போ உனக்கு ஹஜ்ஜி, இப்போ உனக்கு மன்னிப்பு. ஹத்தா தருத்தல் ஹராம் தருத்தல் மபாலிம் இலா அஹ்லிஹா, உரியாக்கள்கிட்ட யார்கிட்டையெல்லாம் அநியாயம் செஞ்சோமோ அபகரிச்சோமோ கொடுக்கணும். இதா ஹஜ்ஜல் அப்து பில் மாலில் ஹராம், ஹலாத்துல ஹஜ்ஜி செய்யறார். ரிவாயத்துல வருகிறது, ஃபகால லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், قال الله عز وجل لا لبيك ولا سعديك وحجك مردود عليك والحج reject. தொழுக ஒழுங்கா தொலாட்டி தூக்கி வீசப்படும். இதை போல எவ்வளோ கஷ்டப்பட்டு செலவழிச்சு பிரயாணம் செஞ்சு அல்லாஹ் துஆவெல்லாம் கபூலாக்குவான். ஆனா இது ரிஜெக்ட். எத்தனையோ பேர் ஹஜ்ஜி செஞ்சுட்டு வந்தாங்க. உள்ளத்தை, அன்புக்குரியவர்கள், இது யாரையும் சுட்டி காட்டுறதுக்கு கேவலப்படுத்துறதுக்கு பேசுறதல்ல. எவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய ஒரு கிருக முன்னோக்குறோம், ஹஜ்ஜி செய்ய போறோம், இப்ப தயாராக போறோம். ஆனா இந்த பாவத்தோடு இருந்தா எங்கட ஹஜ்ஜில நிலைமை என்ன? அமல், இது ஒரு முசீபத்தா இல்லையா? அன்புக்குரியவர்களே, இது ஒரு தண்டனையா இல்லையா? இந்த விஷயத்துல இந்த சமூகம் எவ்வளவு கவனம் செலுத்துது. இந்த ஊரை சுட்டி காட்டி செல்லல, முழு நாட்டிலையும் பாருங்க எத்தனை ஊர்கள்ல எத்தனை பிரச்சனை. லா துக்பலு லஹு தாஅத்து. இரண்டாவது தண்டனை அன்புக்குரியவர்களே, இரண்டாவது தண்டனை லா யுக்பலு லஹு துஆ, துஆ கபூலாகாது. வழிபாடுகள் இபாதத்துகள் கபூலாகாது. இரண்டாவது துஆ கபூலாகாது. எவ்வளோ கஷ்டப்பட்டு துஆ செஞ்சாலும், ஹஜ்ஜிக்கு தான் போயிட்டு பிரயாணம் செஞ்சு துஆ செஞ்சாலும் இதுவும் ரொம்ப டேஞ்சரான விஷயம். லா யுஸ்தஜாபு லஹ், துஆ செய்றார் அழுது லைலத்துல் கத்ர்ல வந்து துஆ, கியாமுல் லைல்ல துஆ, நோம்பெல்லாம் வணக்கம் செஞ்சு துஆ. ஆனா இவர் அபகரிச்சு, ஆனா இவர் ஹராத்தை செஞ்சு. எவ்வளவு யோசிக்க வேண்டிய விஷயம் அன்புக்குரியவர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல சொல்லி காட்டினாங்க துஆவுடைய விஷயம். قال ايها الناس ان الله طيب لا يقبل الا طيبا. அல்லாஹ் சுத்தமானவன், பரிசுத்தமானவன், தய்யிப தான் ஏற்றுக்கொள்வான். முஃமின்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான்? ரசூல்மார்களை பார்த்து சொன்ன விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். இன்னல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல அமரல் முஃமினீன பிமா அமர பிஹில் முர்ஸலீன் ஃபகால யா அய்யுஹர் ருசுல் குலூ மினத் தய்யிபாத் வஅமலு ஸாலிஹா இன்னி பிமா தஅமலூன அலீம். ஹலாலானதை சாப்பிடுங்க, சுத்தமான ஹபீஸ் இருக்கக்கூடாது, ஹலாலாக இருக்கும். ஹலாலை சாப்பிடுங்க, சாலிஹான அமல் செய்யுங்க. அப்பதான் உங்களோட சாலிஹான அமல் துஆ கபூலா. ரசூல்மாருக்கு சொன்னதை அல்லாஹ் மூமின்களுக்கு அல்லாஹ் சொல்றான். வஅமலு ஸாலிஹா இன்னி பிமா தஅமலூன அலீம். எனக்கு தெரியும் என்ன நடக்குது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னா. நான் உங்களுக்கு தந்தத்தை நீங்க ஏன் ஹராமாக்குறீங்க? நான் உங்களோட ரிஸ்க் என்ற கையில. வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனை சொல்லி காட்டினாங்க. ஒரு மனிதன் நீண்ட பிரயாணம் செய்யறான். யுதீலு ஸஃபர் ஃபி அமாலி தாத். அதனால இந்த சஃபரை எடுத்துக்கொள்வோம், ஹஜ்ஜாவே எடுத்துக்கொள்வோம். அன்புக்குரியவர், ஹஜ்ஜிக்கு போறோம், நீண்ட பிரயாணம். எத்தனையோ பேர் கைத்து திரும்பி வடப்படாதுன்னு நியத்துல போறோம், அவ்வளோ பக்குவமா போறோம், ஹஜ்ஜிக்கு போறோம். அங்க போயிட்டு நான் மௌத்தாயிடும். அல்லாஹும்ம ர்ஸுக்னா ஹஜ்ஜ பைத்திக்கல் ஹராம் வ ஸியாரத கப்ர நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துஆ செய்றார், ஹஜ்ஜுடைய பாக்கியத்தா, அங்க மௌத்தாகிற பாக்கியத்தை தா இதெல்லாம் கேட்கிறான். ஆனா அன்புக்குரியவர்களே, எங்களை சுத்தமாக்கி கொண்டு நாங்க இந்த பிரயாணத்தை செய்யும். அந்த பிரயாணம் ஒரு பிரயாணம் பொதுவாகவே அது தாத்துக்காக இருந்தாலும் சரி. அவர் நீண்ட பிரயாணம் செய்யறாரு. அஷ்ஹஸ அக்பர, உடம்பெல்லாம் ஊத்தப்பட்டு, உடுப்பெல்லாம் ஊத்தையாவி, வேர்த்து பரட்ட தலை. இப்ப இந்த நேரத்துல அல்லாஹ்விடத்துல
அவர் துஆ செஞ்சா அல்லாஹ் துஆவை என்ன செய்வான்? யதுஉ ஃபி ஹாலத்தி ஸஃபர், அந்த பிரயாணத்துல துஆ செய்யறாண்டா அவருடைய துஆ முஸ்தஜா, அவருடைய துஆ கபூலாகும், துஆ கபூலாகும். ஆனா அந்த துஆ இவருடைய சாப்பாடு ஹராம், இவருடைய உடுப்பு ஹராம், மஷ்ரபுஹு ஹராம், மல்பசுஹு ஹராம், மத்அமுஹு ஹராம், வஹுவ பில் ஹராம், ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு. இப்ப எப்படி கபூலா? எல்லாம் ஹராம், உடுப்பு ஹராம், பிரயாணம் ஹராம், கொண்டு போய்த்து சல்லி ஹராம், சாப்பாடு ஹராம், தண்ணி ஹராம், எல்லாத்தையும் ஹராம் ஆக்கிவர் ஹலால் ஆக்கிக்கொள்ளும். என்ற வியாபாரத்தை ஹலால் ஆக்கிக்கொள்ளும். இந்த சொத்தோட பின்னிட்டோம் என்றா அதுக்கு பின்னால் அதெல்லாத்தையும் எடுத்து போட்டு அதெல்லாம் ஹராமா பின்னி வைத்திடும். பாரிய முயற்சி செய்யணும் திருப்பி அதை ஹலால் ஆக்க செய்யணுமா இல்லையா? அன்புக்குரியவர்களே, அதே போல அன்புக்குரியவர்களே, அதே போல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த பிரயாணத்துல துஆ கபூல் ஆகணும்னு சொன்னா அவர் இதெல்லாத்தையும் ஹலாலா ஆக்குறதுக்குரிய முயற்சியை எடுக்கிறது ஆகப்படுறதா. வாழ்க்கையில பரக்கத்தை அல்லாஹ், சொத்து இருக்கும், செல்வம் இருக்கும், எல்லா மெட்டீரியல்ஸும் அடுத்த விஷயம். ஆனா அவர் தன்னை ஏழையாகவே, தன்னை கஷ்டவாளியாகவே உணர்வார். பரக்கத்தை அவருடைய சொத்துல இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கலட்டியிருப்பார், விளங்காது. பரக்கத்து கலட்டப்பட்டிருக்கு. அவரு சொத்தை பறச்சாருதான், ஆனா பரக்கத்தை யார்ட கையில இருக்குது? அது அல்லாஹ்ட கையில எடுத்துருவார். உறவு துண்டிக்கப்படுது. இதால உறவு துண்டிக்கப்பட்ட என்ன நடக்கும்? பொருள் இருக்கும், பரக்கத்து இருக்காது, வயதிலையும் பரக்கத்து இருக்காது. உறவு சேர்ந்து கொள்றதுக்கு இதெல்லாத்தையும் சரி செஞ்சா தெளிவான ஹதீஸ் அன்புக்குரியவர்களே, வாழ்நாள்ல ஆயுள்லையும் பரக்கத்துண்டாகும், இவருடைய சொத்துலையும் பரக்கத்துண்டாகும், சொத்துலையும் பரக்கத்துண்டாகும். அப்ப அல்லாஹ்ட இந்த விஷயத்துல இவருக்கு நம்பிக்கை இல்லை. இவர் பார்க்கிறாரு, வெளிரங்கத்துல விளங்குது, இதை கொண்டு நான் இப்படி அடைஞ்சு கொள்ளணும் என்று முயற்சி செய்யறார். அன்புக்குரியவர்களே, எனவே அவருடைய வாழ்நாள்ல பரக்கத்தில்லா போகுது, அவருடைய வயதுல பரக்கத்தில்லா. பரக்கத் வெறுமனே வாழ்நாள் நீடிக்கிறதுல வேலை இல்லை, அமலோட அல்லாஹ்வுக்கு திருப்திகரமான செயலோட அமல் நீடிக்கும், வாழ்க்கை நீடிக்கும். எனவே அன்புக்குரியவர்களே, அடுத்தவர்களுடைய சொத்து அது ஒரு சின்ன விடயமாக இருந்தாலும் சரி, அதை நாங்க அபகரிக்க கூடாது. அதால ஆகிரத்துல அல்லாஹ் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை அல்லாஹ் பாதுகாக்கணும். நரகத்துக்கு போவாரு, நரகத்தில் அதாபு செய்யப்படுவாரு, அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதிப்பாரு, சொர்க்கத்துக்கு போக மாட்டார். அதே போல உலகத்துல கொடுக்கப்படக்கூடிய தண்டனை என்னண்டா, வணக்கங்கள் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஹஜ்ஜிக்கு போறாரு, குர்பான் கொடுக்கிறாரு, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. துஆ கபூலாகாது, பரக்கத் ஏற்பட்டது. எனவே இந்த பாவத்துல நாங்க யாரு சரி இருந்தா இப்பதே அதுக்குரிய தௌபாஷியம், அதுக்கு என்ன வழி, அதுக்கு நான் என்ன செய்யணும், எங்க போகணும், இதை சரியான முறையில் கையாள்றதுக்கு நான் அபகரிச்சிருக்கிறேன், அந்த விடயத்துல ஈடுபட்டு அதனுடைய விஷயத்தை சரி செய்யணும். வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட நிலைமைகள் அனைத்தையும் சீராக்குவானாக. எங்களோட கஷ்டங்களை நீக்கிறியா அல்லாஹ், துன்பங்களை அகற்றியா அல்லாஹ், எங்களோட துஆக்களை கபூல் செய் ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களோட ஒவ்வொருத்தோட உள்ளத்திலே மூசலாடக்கூடிய தேவைகள், ஹாஜத்துகள் அனைத்தையும் நிறைவேற்றி தந்தது ரஹ்மானே. யா அல்லாஹ், யா அல்லாஹ் எல்லா பிரச்சனையும் நீக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த விடயத்தை பேசினோமோ யா அல்லாஹ் வாழ்க்கையில யா அல்லாஹ் ஹஜ் செய்யறதுக்கு முன்னால, உம்ரா செய்யறதுக்கு முன்னால, குர்பான் கொடுக்கறதுக்கு முன்னால, ஹஜ்ஜுடைய காலங்கள்ல நல்ல சிறந்த அமலை செய்யறதுக்கு முன்னால எங்களோட துஆ கபூலியத்துக்குரியதாக, எங்களோட அமல் கபூலியத்துக்குரியதாக ஆக்குறதுக்குரிய வழியை யா அல்லாஹ் எங்களுக்கு காட்டிறியா அல்லாஹ். யாருடைய ஹராமான சொத்தும் எங்களுக்கு தேவையில்லை யா அல்லாஹ், யாருடைய அனந்தர சொத்தும் பிறருக்குரியது, அது எங்களுக்கு தேவையில்லை யா அல்லாஹ். யா அல்லாஹ், அதுல இருந்து எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கட உணவை யா அல்லாஹ் நீ ஹலாலானது ஆக்கிறியா அல்லாஹ். துஆ கபூலியத்துக்குரியவர்களாக எங்களை ஆக்கிடு ரஹ்மானே. யா அல்லாஹ், நிலைமைகள் அனைத்தையும் சீராக்கிறியா அல்லாஹ். எங்க உற்றார் உறவினர் பெற்றோர்களை பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை தாய் தகப்பண்ட பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். எங்களோட குழந்தைகளை சாலிஹானவர்களாக்கிறியா அல்லாஹ்.
மனை மக்களை சாலிஹானவர்கள் ஆக்கிறியா அல்லாஹ். எங்கள் ஒவ்வொருத்தரை உள்ளத்திலையும் ஊசலாடக்கூடிய தேவைகள் ஹாஜத்துகள் அனைத்து நிறைவேற்றி தந்துட்டு ரஹ்மானே. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான துஆக்குடைய கபூலியத்தை உண்டாக்கிறியா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு துஆக்கல்ல பங்குள்ளவர்கள் ஆக்கிறியா அல்லாஹ். எதை விட்டு பாதுகாப்பு தெரிந்தாங்களோ யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்து ரஹ்மானே. யாரை கொண்டு அளப்பெரும் திருப்பையும் போட்டால் எங்கள் துஆ கபூல் செஞ்சுக்கோ ரஹ்மானே. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.